எனக்கு மூடே சரியில்லை, நீ கிளம்பி தானே இருக்க, வா அப்படியே நம்ம வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு நைட்டு டின்னரையும் முடிச்சிட்டு வந்துடலாம் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். அவர்களை பார்த்த கண்மணி, என்ன அது டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் வெளியில போறோம், அப்படியே நைட் டின்னரையும் முடிச்சிட்டு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம்பா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, பார்த்து கூட்டிட்டு போப்பா என் மருமகளை என்று கூற பின்பு இருவரும் சந்தோஷமாக தங்களது காரில் ஏறி புறப்பட்டு சென்றனர். காரில் ஏறி சிறிது தூரம் சென்ற பிறகு ஆதி வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, இப்ப நம்ம எங்க போலாம்? தெரியல ஆதி, கொஞ்சம் தூரமா போங்க, உடனே திரும்ப வீட்டுக்கு வராத மாதிரி என்று அவள் கூறியதும் ஆதிக்கு அவள் மனது எவ்வளவு தூரம் புண்பட்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு எதுவும் பேசாமல் வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு ஈசிஆர் வழியாக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நல்ல பீச் ரெசார்ட்டை பார்த்து நிறுத்திவிட்டு இருவரும் டின்னருக்காக உள்ளே சென்றனர். அங்கு சென்று அமர்ந்தவுடன் வெயிட்டர் வந்து இவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, நாங்க செலக்ட் பண்ணி வைக்கிறோம் என்று கூறி அனுப்பிவிட்டான். பிறகு வைஷ்ணவியை பார்த்து, வைஷு, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுடி, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே தெரியாது, அதனால உனக்கு என்ன வேணும்னு நீயே ஆர்டர் பண்றியா என்றதும், என்ன அது இப்படி எல்லாம் சொல்றீங்க, எனக்கு கூட தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது தெரியாது, அதுக்கு என்ன பண்றது, எனக்கு எதுவும் சாப்பிடுற மூடு இல்ல, அதனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். நிஜமாவா? நான் ஆர்டர் பண்றதையே நீ சாப்பிடுவியா? கண்டிப்பா. எதுவா இருந்தாலுமா வைஷு? அப்புறம் பின்வாங்க கூடாது. நிச்சயமா இல்ல, நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ எனக்கு இப்போ சரக்கடிக்கணும்னு தோணுது, நான் பாருக்கு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றதும் அவனை பார்த்து திடுக்கிட்டவள், என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? ஏய் வைஷு, உனக்கு தெரியாதா, அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தானே ஃபர்ஸ்ட் டைம் உன்னை வந்து கிஸ் பண்ணேன் என்று அவன் கூறி முடிக்கவும் அவளுடைய முகம் அப்படியே குப்பென்று சிவந்து விட்டது. உடனே அதை மறைத்து கொண்டு, என்ன ஆதி நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருடா, ஏண்டி பொண்டாட்டி கிட்ட பேசாம பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்டயா பேச முடியும்? கமான் வைஷு, இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜம்தான், நான் ஒன்னும் குடிகாரன் இல்ல, எப்பயாவது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலோ இல்லனா ரொம்ப டென்ஷனா இருந்தாலோ மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணுவேன், அதுவும் யார் கூடயும் சேர்ந்து போய் குடிச்சு அழியிற அளவுக்கு உன் புருஷன் கேவலமானவன் கிடையாது. நான் மட்டும் தனியா போய் என்னால எவ்வளவு கண்ட்ரோலா இருந்துக்க முடியுமோ அவ்வளவு கண்ட்ரோலா குடிச்சிட்டு கம்முன்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். அந்த விஷயத்துல உன் புருஷன் ரொம்பவே குட் பை, தெரிஞ்சுக்க என்றதும், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க போய் குடிக்க போறீங்க அதானே? இல்ல வைஷு, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட, நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன், அவ்வளவுதான். எவனாவது பொண்டாட்டிய கூட கூட்டிட்டு வந்துட்டு குடிப்பானா? உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் இல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரமா என்ன டென்ஷன் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தீங்க? சும்மா உன் மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு தான் அப்படி பேசினேன் என்றவன், சரி, நான் என்ன ஆர்டர் பண்றேன்னு பாரு, உனக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணு, அப்படி இல்லனா நம்ம வேற ஆர்டர் கூட கொடுத்துக்கலாம், சரியா? ஓகே என்று கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்திருக்க வெயிட்டரை அழைத்து தங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் ஆர்டர் செய்தான். சார், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நீங்க நிதானமா எடுத்துட்டு வாங்க என்று கூறிவிட்டு வைஷ்ணவியை பார்க்க அவளோ எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். மெதுவாக அவளது கை மேல் தன் கையை எடுத்து வைத்தவன், வைஷு, ஏன் இப்படி இருக்க? எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இல்லாதி, இன்னைக்கு வீட்டுல நடந்ததெல்லாம் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அக்கா போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, நடந்தது நடந்துடுச்சு, அதுக்காக நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தா நம்மளோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்லி வைக்காத, சரியா என்றவனை அதிர்ந்து பார்த்தவள், ஏன் அது இப்படி சொல்றீங்க? நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாம்னு இருந்தேன், அப்படியே அத்தை கிட்டையும். வேண்டாம் வைஷு, அது ரொம்ப தப்பா போயிடும். ஏன் ஆதி சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அப்புறம் எப்படி அக்கா பண்ண தப்பு அவங்களுக்கெல்லாம் தெரியும்? நான் தெரிய வேண்டான்னு தான் சொல்றேன். ஏன்னா உங்க அக்காக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் ஆகலாம். இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா அவளோட கல்யாண லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும்.
அதனால இந்த விஷயம் நம்ம 3 பேரோட முடிஞ்சு போகட்டும், சரியா? ஆதி, எங்க அக்காவோட லைஃப பத்தி யோசிச்சு நீங்க எவ்வளவு தூரம் நல்லது பண்றீங்க. ஆனா அவ என் லைஃப நாசம் பண்ண பார்த்தாலே. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள ஒத்துமையோ அந்யோன்யமோ இல்லனா இப்படித்தான் 3ஆவதா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சி குட்டைய குழப்புவாங்கங்கறத இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்களா மேடம்? அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்றதா? அதெல்லாம் நான் இன்னும் எதுவுமே யோசிக்கலையே. அதான், இப்போ நீ என்ன லவ் பண்ற, நான் உன்ன லவ் பண்றேன். அப்புறம் என்ன, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து குடுத்தனம் நடத்த வேண்டியதுதான் என்றதும் மீண்டும் அவளது முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. வைஷு, அப்பப்ப இப்படி வெட்கப்படாதடி. சத்தியமா சொல்றேன், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அப்படியா? கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம வேற என்ன ஆகுது உங்களுக்கு? அதெல்லாம் என் வாயால சொல்ல முடியாதுடி என்றவனை பார்த்து சிரித்தவள், ஆதி, நீங்க பார்க்கதான் ரொம்ப டெரரா இருக்கீங்க தெரியுமா? ஆனா என்கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாரு வைசு, உன்கிட்ட பேசும்போது ஸ்டார்டிங்ல எல்லாம் நான் ரொம்ப சாஃப்டாவா இருந்தேன்? ஐயோ இல்லப்பா, ரொம்பவே ரகடா தான் இருந்தீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது அங்கே ஹரியும் விஸ்வாவும் வந்து, டேய் மச்சான், என்னடா இந்த டைம்ல இங்க இருக்க? வாட் ஏ சர்ப்ரைஸ், உன்னை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா என்றதும் ஆதி அவர்களை பார்த்து, டேய், இந்த நேரத்துல என்னடா 2 பேரும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்க என்று கேட்க உடனே விஸ்வா, டேய் ஆதி, நாங்க 2 பேரும் ஊர் சுத்துறோம்னா அப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஹாய் சிஸ்டர் என்று ஹரியும் விஸ்வாவும் கூற, ஹாய் அண்ணா என்றவள் இவர்கள் யார் என்று புரியாமல் திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஆதி, வைஷு, இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவன் விஸ்வா, இவன் ஹரி. ஹாய் அண்ணா என்று கூற, ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் என்ன சொல்றான் உங்க புருஷன்? அவர் என்ன சொல்ல போறாரு? என்ன அவரா? அது சரி. ஆமா, என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க என்று கேட்டதும் அவள் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஆதி, ஒண்ணுமில்லடா, சும்மா சின்னதா ஒரு லாங் டிரைவ் போலாம்னு வந்தோம். இந்த ரெசார்ட்டை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் வண்டிய உள்ள விட்டாச்சு. அதுவும் இல்லாம நாங்க இன்னும் சாப்பிட கூட இல்லையே, அதான் அப்படியே சாப்பிட்டுட்டும் போயிடலாம்னு. அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க என்றதும் உடனே விஸ்வா, டேய் மச்சான், இங்க இருக்கிற பார்ல சரக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும்ல, நம்ம கூட அடிக்கடி வருவோமே, அதான் இன்னைக்கு வந்தோம் என்றதும் ஹரி அவனது காலை மிதிக்கவும், ஆ, ஏண்டா என் காலை மிதிச்ச? முட்டாள், சிஸ்டர் இருக்காங்க, கொஞ்சமாச்சும் உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையா என்றதும் வைஷ்ணவி வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். உடனே ஆதி, ஏண்டா இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? ஏதோ கொஞ்சம் கௌரவமா கெத்த மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன், இப்படி தரமாட்டமா ஆக்குறீங்களே. உங்களை எல்லாம் எவன்டா இங்க வர சொன்னது? என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே என்றதும் உடனே வைஷ்ணவி, ஆதி, ஏன் இப்படி சொல்றீங்க? அண்ணா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல சிஸ்டர், இனிமேதான், இப்பதான் நாங்க உள்ளேயே என்டர் ஆகுறோம். அப்படியா, சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா என்றதும் ஆதி அவர்களை எரித்து விடுவது போல முறைத்தான். அதை பார்த்த விஸ்வா, இல்ல சிஸ்டர், நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி சில ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள விட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நாங்க பொறுமையா சாப்பிட்டுட்டு கிளம்புறோம், நீங்க உங்க டின்னரை என்ஜாய் பண்ணுங்க என்று கூறிவிட்டு, சரிடா மச்சான், பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, சரியா? நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல 2 பேரும் பத்திரமா பிளாட்டுக்கு போய் சேருங்க. காலையில ஆபீஸ்க்கு மட்டும் லேட்டா வாங்க, உங்களுக்கு வச்சிருக்கேன் கச்சேரி என்று கூற உடனே விஸ்வாவோ, டேய், இவன் எப்ப பாரு ஆபீஸ்ல இருக்க மாதிரியே நினைச்சிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான்டா. ஹலோ பாஸ், இது ஆபீஸ் டைம் கிடையாது, அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சரிடா, முதல்ல இங்கிருந்து போய் தொலைங்க என்றதும் அவர்களிடமிருந்து விடைபெற்று அவர்கள் இருவரும் சென்று விட்டனர். ஆதி, இவங்க 2 பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக அவங்க கிட்ட இப்படி எரிஞ்சு விடுறீங்க? அவங்க ஏதாவது ஹர்ட் ஆக போறாங்க.
சேச்சே, அவனுங்க அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நான் என்ன பேசினாலும் சரி, அவனுங்க என் கூடவே தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு திக்கான பாண்டிங். அப்படியா? வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருங்க, எனக்கு அதுவே போதும் என்று அவள் கூறி முடிக்கவும் அவர்கள் ஆர்டர் செய்த உணவு வரவும் சரியாக இருந்தது. பின்பு அனைத்து உணவுகளையும் எடுத்து அவளுக்கும் அவனுக்கும் தட்டில் வைத்து விட்டு, வைஷு, இதெல்லாம் சாப்பிட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு, இல்லனா வேற ஆர்டர் பண்ணி தரேன் என்றவுடன் சரி என்று ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டவள், நல்லா இருக்கு தாதி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். சரி, அப்போ இதையே நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாமா? கண்டிப்பா என்று விட்டு சாப்பாட்டின் மீது கவனத்தை செலுத்தினார்கள் இருவரும். இப்பொழுதுதான் சிறிது அவர்களது மனதுக்கு திருப்தி கிடைத்தது போல இருந்ததனால் வயிறு கபகபவென்று பசி எடுக்க தொடங்கியது. பின்பு இருவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வரும் வழியில், ஆதி, இப்ப திரும்ப வீட்டுக்கு போய் எங்க அக்கா மூஞ்சில முழிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அநேகமா நாளைக்கு காலையில கிளம்பிடுவான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பா எப்படி இருக்காரு, எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். வைஷு, அப்படின்னா ஒண்ணு செய்யலாம். நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத்தை கிட்ட இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாமா என்றதும் அவள் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. பாத்தியா, அம்மா அப்பாவை பார்க்க போலாம்னு சொன்னதும் எவ்வளோ ஹாப்பி ஆயிட்ட. சரி வா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போறேன் என்று நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். அங்கே அவள் தந்தையை அட்மிட் செய்துள்ள அறைக்குள் நுழைந்தவுடன் அவளது அம்மாவிடம் சென்றவள், அம்மா என்று அழைத்ததும், வைஷு வா வா. மாப்ள, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அம்மா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க அப்படியே வெளியே போனோம், வரும்போது உங்களையும் அப்பாவையும் பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தோம். சரி, இப்போ என்னமா சொல்றாங்க டாக்டர்? அப்பாவுக்கு எப்படி இருக்கு? இப்போ எவ்வளவோ தேவலாமா, முன்ன விட இப்ப ரொம்பவே நல்லா இருக்காராம். அதான் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி இருக்காங்க. காலையில பெரிய டாக்டர் வந்து பாத்துட்டார்னா வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். வாவ் அம்மா, அப்பா டிஸ்சார்ஜ் ஆக போறாங்களா? சூப்பர், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இப்போ அப்பா கிட்ட பேசலாம்னு நினைச்சம்மா. அது ஒண்ணும் இல்ல வைஷு, இப்பதான் டேப்லெட் போட்டாரு, சிஸ்டரும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, அதான் கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லனா உன் குரல் கேட்டதுக்கு இந்நேரம் துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாரு. ஆமாமா, எனக்கு அப்பாவை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாத வைஷு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் மாப்பிள்ள, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. உங்களுக்கு வசதியில ஒன்னும் குறைச்சல் இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல மாப்பிள்ள. சாப்பாடு 3 வேளையும் வீட்ல இருந்து வந்துருது, ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா பாத்துக்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு டிஸ்சார்ஜ் எப்ப பண்றாங்களோ அப்ப வரேன் என்று கூறிவிட்டு பின்பு வைஷ்ணவியிடம், சரி வைஷு, அப்போ நம்ம கிளம்பலாமா? போலாம் ஆதி. அம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? வைஷு, பிரியங்கா எப்படி இருக்கா என்றதும் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, உடனே ஆதியோ, அவளுக்கு என்ன, நல்லா இருக்காத்த, நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிங்க மாப்பிள்ள, அப்போ நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம்ல, அதனால நாளைக்கு பிரியங்காவையும் வர சொல்லிடுங்க, கையோட அவளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் என்று கூறியதும் ஆதிக்கும் வைஷுவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சரிங்க அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நாங்க நாளைக்கு வந்து பாக்குறோம். சரி வைஷு, வா போலாம், மணி ஆயிடுச்சு என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான். அம்மாவிடம் விடை பெற்று கொண்டு வந்தவள் காரில் ஏறியவுடன், ஆதி, எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பாக்கு இப்போ முன்ன விட எவ்வளவோ கியூர் ஆயிடுச்சு. அத நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கல. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம்தான் வைஷு. இதுல இன்னொரு முக்கியமான சந்தோஷம், நாளையில இருந்து உங்க அக்கா உங்க வீட்டுக்கு போயிடுவா. அவ தொல்லை இல்லாம நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஆதி. இப்ப என்கிட்ட வந்து இந்த உலகத்திலேயே யார நீ ரொம்ப வெறுக்கிறன்னு கேட்டா அப்ப கண்டிப்பா நான் எங்க அக்காவை தான் சொல்லுவேன்.
ஏன்னா அவ பண்ண காரியத்தை என்னால இப்ப வரைக்கும் ஏத்துக்க முடியல. அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அக்கா அக்கான்னு ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவ காலையே சுத்தி சுத்தி வந்திருக்கேன். அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அவ எப்பேற்பட்ட காரியம் செய்ய துணிஞ்சிட்டா பாத்தீங்களா? அத நினைக்கும் பொழுதுதான் வயிற்றுச்சலா இருக்குது. சரி விடு வைஷு, நீ இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் நம்ம ஊருக்கு போறோம். சோ நீ மார்னிங் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிரு, ஓகேவா? எங்க போறோம்னு சொல்லவே இல்லையே. அத நாளைக்கு சொல்றேனே. அடப்போங்க, உங்களுக்கு இதே வேலையா போச்சு என்றவள் அமைதியாக இருக்க பின்பு கார் நேராக சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நின்றது. உள்ளே நுழையும் பொழுது ஹாலில் சோகமாக அமர்ந்திருந்த பிரியங்காவை பார்த்து வைஷுவும் ஆதியும் எதுவும் பேசாமல் முன்னேறி செல்ல, அப்பொழுது அங்கே வந்த கண்மணியும் கௌதமியும், அடடா ஆதி வைஷு வாங்க வாங்க, சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம் சித்தி. அத்தை, நாங்க சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம்மா. அப்புறம் அத்தை, வரும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொல்றாங்களாம்? அப்பாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அத்தை என்றதும் பிரியங்காவிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன வைஷு சொல்ற? நிஜமாவா? எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லி இருக்க தெரியுமா என்று கண்மணி கேட்க, உடனே கௌதமி, வைஷு அப்படின்னா நாளைக்கு நானும் வரேன் உங்க கூட. ஏன்னா உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுல இருந்து நான் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. நான் வேற ஊருக்கு போயிருந்தேன்ல என்று கூற, கண்டிப்பா அத்தை, தாராளமா வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம் என்று கூறிவிட்டு பின்பு கண்மணியிடம், அத்தை அப்ப நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாவே ஹாஸ்பிட்டல் போலாம், சரிங்களா? கண்டிப்பாம்மா, அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு என்றதும் உடனே ஆதி பிரியங்காவை பார்த்து விட்டு கண்மணியிடம், அம்மா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வைஷுவோட அம்மா நாளைக்கு வரும்போது பிரியங்காவையும் கையோட கூட்டிட்டு வந்து விட சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாம். அப்படியா? அதனால என்னப்பா, நாளைக்கு நம்ம போகும்போதே கூட்டிட்டு போயிடலாம். சரிம்மா, எங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நாங்க ரூமுக்கு போறோம். ஓகேப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விட, உடனே பிரியங்கா வேகமாக எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டு அழத் தொடங்கினாள். கடவுளே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி என் வாழ்க்கையில விளையாடுற? நான் என்னத்த பெருசா அப்படி ஆசைப்பட்டுட்டேன்? என் குடும்பத்துக்காக கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கிதானே இருந்தேன். இருந்தாலும் ஆதிய பார்த்ததுக்கு அப்புறம் என் மனச நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் வரைக்கும் போனுச்சு. இதுல நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு? என் வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி தண்டிக்கிற என்று கதறி கொண்டிருந்தவள் உடனே போன் செய்து ரேஷ்மாவிற்கு பேசலாம் என்று போனை போட்டாள். நீண்ட நேரம் ரிங் சென்று கொண்டிருக்க பிறகு மெதுவாக போனை எடுத்த ரேஷ்மா, சொல்லு பிரியங்கா என்று கூறவும், ரேஷ் எனக்கு மனசு சரியில்லடி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். வைஷு விஷயமா பேசுறதா இருந்தா நம்ம எதுவும் பேச வேண்டாம் பிரியங்கா, மத்தபடி வேற ஏதாவது பேசினா தாராளமா பேசலாம் என்றதும் ஓவென்று போனிலேயே கதற அழுது கொண்டிருந்தவளை எப்படி என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று தெரியாத ரேஷ்மா, என்னாச்சடி, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை, ஏதாவது சொல்லு என்றதும் இன்று வீட்டில் நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க ரேஷ்மாவிற்கு பக்கென்று ஆகிவிட்டது. பிரியங்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? இவ்வளவு கேவலமானவளா நீ? ப்ளீஸ் ரேஷ், நீயும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. வேற எப்படி உன்கிட்ட பேச சொல்ற? தங்கச்சி புருஷன்னு கூட பார்க்காம அவர்கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்க. வைஷுவோட மனசு எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு இருக்கும். அவ இதயத்தை சுக்கு நூறா உடைச்சிட்ட நீ. வாழ்க்கையில என்னைக்குமே அவ உன்னை மன்னிக்கவே மாட்டா. ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பத்தியும் உன் தங்கச்சிய பத்தியும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ச்சே, உன்னையெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போனை வைக்கிறேன்டி என்று போனை கட் பண்ணிவிட பிரியங்காவிற்கு மிகுந்த வேதனையாகிவிட்டது. அப்பொழுதுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதே அவள் மண்டையில் உரைத்தது.
தான் செய்த தவறை எப்படியும் சரி செய்ய முடியாது என்று நினைத்தவள், வேறு வழி இல்ல, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடுறது தான் நல்லது. இங்கேயே இருந்து தேவையில்லாம இவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கறத விட நம்ம அப்பா அம்மா கூடவே இருந்துடலாம் என்று முடிவெடுத்தவள் கண்களை துடைத்துக் கொண்டு தன்னுடைய துணிகளை எல்லாம் பேக்கில் எடுத்து அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். பின்பு படுக்கலாம் என்று சென்று படுத்தவளுக்கு கண்களில் உறக்கம் வரவில்லை. அதே நேரம் மேலே அறைக்கு சென்றவர்கள் தூங்கலாம் என்று முடிவு செய்து ஆடை மாற்றி வந்து படுக்க வரும்போது ஆதி வைஷ்ணவியின் கையை பிடித்து, வைஷு இங்க வாயேன் என்று இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் வேகமாக அவன் மார்போடு ஒட்டி கொண்டு வந்து அவன் மேலே சரிய அவன் பொத்தென்று கட்டிலில் விழுந்தான். ஆதி, எப்பவுமே பொறுமையாவே ஹேண்டில் பண்ண மாட்டீங்களா? இப்படித்தான் என்னை புடிச்சு பட்டுன்னு இழுப்பீங்களா? என்னடி நீ இவ்ளோ வீக்கா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சும்மா லைட்டா புடிச்சு இழுத்ததுக்கே நீ வந்து தொப்புன்னு விழுந்துடுற. அது சரி, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நானே வேணுக்குன்னு வந்து உங்க மேல விழுந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் விடு என்று அவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, வைஷு உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சொல்லுங்க ஆதி. நம்ம 2 பேரும் எப்போ நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஏதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கியா? லைஃப ஸ்டார்ட் பண்றதுன்னா என்ன? எனக்கு ஒன்னும் புரியலையே என்று அப்பாவியாய் கேட்ட மனைவியை பார்த்தவன், என்னடி உண்மையிலேயே உனக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு புரியல ஆதி, என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்களேன். அது சரி, நீ சின்ன பொண்ணுங்கிறத ஒரு செகண்ட்ல நிரூபிச்சிட்ட பாத்தியா? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான், உங்களை மாதிரி ஒன்னும் வயசுல பெரியவங்க இல்லையே. என்னடி ஏதோ நான் உனக்கு தாத்தா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை விட கொஞ்சம் தான் வயசு அதிகம். சரி சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்றதும் அவளை அப்படியே உருட்டி கீழே தள்ளிவிட்டு அவள் மேல் ஏறி படுத்தவன், இதோ இப்ப நம்ம 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, இத ஃபுல்லா எப்ப கண்டினியூ பண்ணலாம் இல்ல வேண்டாமா அப்படிங்கறதுல நீ ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா என்றதும் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. பூங்காதி, நீங்க ரொம்ப மோசம். என்னடா இது வம்பா இருக்கு? சப்போஸ் நான் ஆசைப்பட்டு அதுல உனக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சுன்னா அது தப்பாயிடும் இல்ல, அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு என்று அவன் கேட்கும் போதே, எனக்கும் ஓகே தான், இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம 2 பேருக்குள்ள யாராவது இடையில வந்து புகுந்து குழப்பம் பண்ணுவாங்க என்றதும், அடி கள்ளி, அப்போ நீ ரெடியா தான் இருக்க போல இருக்கு. நான் தான் ரொம்ப யோசிச்சு குழம்பிட்டேன் நாட்டுக்கு. ஆமா, நீங்க எப்பவுமே அப்படித்தானே என்று கூறியவளை பார்த்தவன், சரி சரி, எனக்கு என்னவோ இங்க நம்மள சுத்தி ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நம்ம எதா இருந்தாலும் ஊருக்கு போய் பாத்துக்கலாமா? உனக்கு ஓகே தானே? சி பூங்காதி, நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்து ஓடி விட்டாள். வைஷு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஓடுவ? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட தான் சிக்குவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்ன என்று கூறியதும், பார்க்கலாம் பார்க்கலாம், அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரம் அவளை கட்டி அணைத்து இருந்ததற்கே ஆதிக்கு உடம்பெல்லாம் என்னவோ போல ஆகிவிட்டது. பின்பு மீண்டும் படுக்கைக்கு வந்தவள், ஓகே ஆதி, நம்ம தூங்கலாமா? வைஷு, தூங்கலாம் தான். சரி, எனக்கு ஒரே ஒரு கிஸ் மட்டும் கிடைக்குமா? என என்று அதிரடியாய் கேட்டவளை பார்த்து பயந்தவன், இல்ல நம்ம தூங்கலாம், குட் நைட் என்று வேகமாக படுத்துக்கொள்ள மெதுவாக அவன் அருகே வந்து படுத்தவள் அவன் முகத்தை திருப்பி, இப்போ சார் ஏதோ கேட்டீங்களே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன், உன் காதுல சரியா விழலையா என்ன? லைட்டா விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு, இருந்தாலும் அதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேக்குற. ஆமா, இப்ப என்னடி, எனக்கு ஒரு முத்தம் வேணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். உன்னால கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லாட்டினா கொடுக்காத. அதுக்கு என்ன, ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி மிரட்டுற? யாரு நீங்க, சின்ன பையனா? அது சரி, வெளியில போய் சொல்லிடாதீங்க, அத யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சின்ன பொண்ணுன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க. இங்க பாரு, இன்னொரு வாட்டி வயசு வித்தியாசத்தை பத்தி பேசின நான் டென்ஷன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன் என்று கூற, ஓகே ஓகே ரிலாக்ஸ், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க
என்றவள் மெதுவாக அவன் முகத்தின் அருகே தன் முகத்தை கொண்டு சென்று அவனது இதழில் தன் இதழை பதித்தாள். முதல் முறையாக இது அவளாகவே வந்து கொடுக்கும் முத்தம் என்பதால் அவனை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அவளை புரட்டி போட்டு அவனுடைய முத்தத்தை அவளுடைய இதழில் ஆழ்ந்த முத்தமாக பதித்து கொண்டிருந்தான். பின்பு சிறிது நேரத்திற்கு பிறகு அவளை விடுவித்தவன், ஓகே வைஷு, மிச்சதெல்லாம் நம்ம ஊருக்கு போய் பாத்துக்கலாம், சரி நீ படுத்துக்கோ என்று வேகமாக எழுந்து செல்ல அவன் கையை பிடித்து இழுத்தவள், ஆதி இப்போ எங்க போறீங்க? இல்லடி, எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுது, நான் கொஞ்ச நேரம் பால்கனில நின்னு காத்து வாங்கிட்டு வரேன் என்றதும் அவள் சிரித்துவிட்டு, சரி சரி ஓகே ஓகே போங்க என்று கூறினாள். ஏய் சிரிக்காதடி, என்னுடைய நிலைமைக்கு காரணமே நீதான். இப்ப என்னடான்னா என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற இல்ல நீ? இதுக்கெல்லாம் சேர்த்து ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட வட்டியை முதலுமா வசூல் பண்ணாம விட மாட்டேன், அப்ப தெரியும் இந்த ஆதி யாருன்னு என்றதும் தலைக்கு கையை வைத்து முட்டு கொடுத்து கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்து படுத்திருந்தவள், அதெல்லாம் பார்க்கலாம், போங்க பாஸ், போய் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா பிரீத் பண்ணிட்டு வாங்க போங்க என்று கூற, என்னானே தெரியலடி, நீ ஒரு மார்க்கமா தான் இருக்கிற, இருக்கட்டும் என்றவன் பால்கனிக்கு சென்று அங்கிருந்த ஜன்னலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கே அவனை நினைத்து சிரிப்பு சிரிப்பாக வந்தது. இன்று வைஷு அவனிடம் பேசியது, பழகியது, அவளின் முதல் முத்தம் அனைத்தும் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து அவனை கொலையாய் கொன்றது. ராட்சசி, என்னை பாடா படுத்துறாளே, இவ்வளவு நாள் இந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாம நான் பாட்டுன்னு நிம்மதியா ஜாலியா இருந்தேன், இப்போ பக்கத்திலேயே இருந்து என்னை படுத்து எடுக்கிறா. சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஒரு தட்டு நிறைய ஸ்வீட்டை வச்சுட்டு இதுல இருந்து நீ ஒரு பீஸ் கூட எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை என்று புலம்பிக் கொண்டே நின்றிருந்தான். ஐயோ ஆதி, நீ எப்படிடா உன் பொண்டாட்டி விஷயத்துல இவ்ளோ வைக்கான? இவ்வளவு நாள் கெத்தா தெரிஞ்சுட்டு கிடந்தியே, எவளையும் ஏறெடுத்து பார்க்காம, இப்ப மட்டும் எப்படி இப்படி உள்டாவா மாறி போன? ஒண்ணுமே புரியலையே கடவுளே என்று தனியாக பேசிக் கொண்டிருந்தவனின் பின்னால் வந்து நின்ற வைஷு அப்படியே அவன் இரு கை சந்திலும் தன் கைகளை நுழைத்து அவன் மார்பில் தன் கைகளை வைத்துக் கொண்டு அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டாள். உடனே ஆதியோ, ஏண்டி என்ன இப்படி படுத்துற? நானே ஒன்னும் முடியலன்னு தானே இங்க வந்து நிக்கிறேன். ஒரு மனுஷனை இப்படி எல்லாம் பாடாப்படுத்தினா என்னதான் பண்றது? என் பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு வைஷு, தயவு செஞ்சு நீ போய் பேசாம படுத்து தூங்கிடு, இல்லனா அப்புறம் நிலைமை வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். என்ன ஆகும் ஆதி என்று மீண்டும் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி, பார்க்க பொறுத்தவனுக்கு ஆளை பொறுக்கலங்கிற மாதிரி ஆயிப்போச்சு என்னோட நிலைமை என்றதும் குபீர் என்று அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அச்சோ ஆதி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு என்றதும் திரும்பி அவளை முறைத்தவன், ஒழுங்கா ஓடி போய் கம்முனு படுத்து தூங்கிடு சொல்லிட்டேன், எனக்கு நீங்க இல்லாம தூக்கமே வரமாட்டேங்குது, வாங்கலேன் பிளீஸ் என்றதும் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு ஒன்றை விட்டு விட்டு, சரி நீ முன்னாடி போ, நான் வரேன், நீங்களும் வந்தாதான் நான் போவேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி, நீ போயேன், நான் பின்னாடியே வரேன் என்று பாவமாக கூற, சரி லேட் பண்ணிடாதீங்க என்று 2 அடி எடுத்து வைக்கும் முன்னே கால் தடுமாறி கீழே விழ போனவளை டக்கென்று தாங்கி பிடித்தவன், என்ன வைஷு பார்த்து பொறுமையா போக மாட்டியா என்றதும் அவள் ஒரு நாடகம் போட தயாரானவள், ஆ ரொம்ப வலிக்குது என்றதும் அதில் பதறியவன், சுளுக்கு பிடிச்சிடுச்சா? நாளைக்கு ஊருக்கு போற வேலை இருக்கு, இன்னைக்கு பார்த்து இந்த வேலையை பண்ணி வச்சிட்டியே, கடவுளே நான் என்ன பண்ண போறேன்? சரி சரி இரு, காலை அசைக்காத என்றவன் அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தி கொண்டு நேராக படுக்கை அறைக்கு சென்றான். பின்பு மெத்தையில் சென்று மெதுவாக இறக்கி விட்டவன் அவளது கால்களை எடுத்து தனது மடியில் வைத்துக் கொண்டு, எங்க வலிக்குது, ஒரு நிமிஷம் இரு என்று ஆயின்மெண்ட் எடுத்து கொண்டு வந்து தடவ போனவனின் கையை பிடித்தவள், எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன், நீங்க அத உண்மைன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை இங்க பெட்ரூமுக்கு வர வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணேன், சாரி என்று தன் 2 காதுகளையும் பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்டவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. ஆனா உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் முடியும், என்னமா டிராமா பண்ற? ஒரு நிமிஷம் நான் கூட இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டேன்னா பாத்துக்கோயேன்,
என்றவனை பார்த்து திருதிருவென்று முழித்தவள், சரி சரி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, வாங்க தூங்கலாம் என்று அவன் கைப்பிடித்து இழுத்து படுக்க வைத்து அவன் கைமேல் அவள் தலையை தூக்கி கொண்டு போய் வைத்தவள் அவன் மார்பில் இறுக்கமாக கை போட்டு கொண்டு குட் நைட் ஆதி என்றாள். இதுக்கு மேல எங்க தூங்குறது, குட் நைட், நீ தூங்கு என்றவனை பார்த்தவள் இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டே, ஆதி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னடி? இல்ல, நீங்க இதே போல எப்பவும் என் மேல பாசமா இருப்பீங்களா? ஏண்டி திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பணக்கார பசங்க எல்லாருமே அவங்க தேவைக்கு மட்டும் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்க பொண்டாட்டி தான், இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லி என்ன உங்களை விட்டு விலக்கி வச்சிட மாட்டீங்களே என்றதும் அவளை பார்த்து முறைத்தவன், வைஷு பிளீஸ், இனிமே நீ இப்படியெல்லாம் பேசாத, சரியா? நீ இல்லாம இனிமே இந்த ஆதிக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்காது. ஆதியும் வைஷுவும் சேர்ந்து இருந்தா தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எந்த காலத்திலயும் நான் உன்னை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு பிரியவும் மாட்டேன். அதே மாதிரி நீயும் எந்த காலத்திலயும் என்னை விட்டு கொடுக்கவும் கூடாது, என்னை விட்டு பிரியவும் கூடாது, சரியா? கண்டிப்பா நானா உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனா நீங்களா என்ன உங்களை விட்டு துரத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே நான் வாழ மாட்டேன் என்று கூறியவளின் வாயை பொத்தியவன், வைஷு பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாத. தூங்க போற நேரத்துல எதுக்கு இப்படி கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்பதான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்க போறோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவையா? எல்லாத்தையும் உங்ககிட்ட முதல்லயே பேசணும்னு எனக்கு தோணுச்சு. சரிடி, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ செமையா தூக்கம் வருது, தூங்கலாமா? ஓகே ஆதி என்றவள் அவன் தலைமுடியில் தன் கைகளை நுழைத்தவாறு மெதுவாக கோதிக்கொண்டிருக்க அந்த மயக்கத்திலேயே சிறிது நேரத்திலேயே அப்படியே அவன் உறங்கிவிட்டான். அவளுக்கும் தூக்கம் வந்துவிடவே அவளும் அவனும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கி போயினர்.